ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் அரஸ் ராஜா. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளை நோக்கி நம்ம எல்லாருமே நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அந்த இலக்கை நம்ம போய் அடையிறதுக்கு பல பயங்கரமான தடைகள்லாம் இருக்கும். போய் ரீச் பண்ண முடியாது. அந்த கனவு வந்து ஒரு எட்டாத கனவாவே மாறி போயிடும்ல. ஏன் அப்படி இருக்கு? ஏன் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம இலக்குக்கும் நமக்கும் இருக்கிற இடையில இருக்கிற அந்த தூரம் எவ்வளவு? இந்த மாதிரி என்ன சிக்கல் இருக்கு நம்ம வாழ்க்கையில அப்படின்னு இந்த புத்தகத்தை படிக்கிறது மூலமா நமக்கு அவ்வளோ விஷயங்கள் புலப்படுது. சரி, நான் வந்து இதுக்குள்ள பெரிய பில்டப்லாம் கொடுக்காம நேரடியாக விஷயத்துக்குள்ள போயிடுறேன். இந்த டாபிக் பேசி முடிக்கும் போது இது ஒருத்தர் இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன விளையாட்டு மூலமா மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நம்ம வந்து பல வருஷமா நம்ம தூங்கிட்டு இருக்கோம்ல ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூம்குள்ள உள்ள போயிட்டு நீங்க உங்க கண்ணை மூடிடுங்க. மூடிட்டு உங்க பெட்ரூம்ல கிரீன் கலர்ல என்னென்ன பொருளெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க யோசிக்கும் பொழுது உங்களுக்கு கிரீன் கலர்ல பொருள் இருந்துச்சா அப்படின்னு யோசிப்பீங்க. ஒன்று ரெண்டு பொருளை ஞாபகப்படுத்தி பார்த்துருவீங்க. நிறைய பொருள் விட்டுருப்போமோ அப்படின்னு உங்களுக்கு நிறைய சந்தேகமும் இருக்கும். இப்போ கண்ணை திறந்துட்டு நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கிற கிரீன் கலர் பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா கடகடான்னு எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு உணர்வு ஒன்று இருக்கும். அதாவது இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம், வேற எந்த கிரீன் கலர் பொருளும் இல்லை அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கும். சரி, இப்போ இந்த விளையாட்டு இருக்குல்ல, இதே போலதான் உங்க ரூம்ல நீங்க பல வருஷமா நீங்க அங்கதான் தங்கியிருக்கிறீங்க, அங்கதான் தூங்குறீங்க, அங்கதான் பெரும்பான்மையான நேரத்தை கழிக்கிறோம். ஆனா நமக்கு ஏன் அந்த ரூம்ல இருக்கிற கிரீன் கலர் பொருளை நம்மளால கண்ண முடிந்து சொல்ல முடியல அப்படின்னா, இது வரைக்கும் அந்த கிரீன் கலர் பொருளை நீங்க தேடவே இல்லை. அதனாலதான் நீங்க அந்த பொருளை பத்திய எந்த ஐடியாவுமே நமக்கு இல்லாம நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு குறிக்கோளை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம்ல. அந்த குறிக்கோளை அந்த இலக்கை அடையறதுக்கு தேவையான வழி எல்லாம் நம்மளை சுத்தி தான் இருக்குது. ஆனா அந்த வழியை நம்ம கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அதை நம்ம தேடாம இருக்கோம் அப்படிங்கிறது தான். நம்மளை சுத்தி இருக்கிற அந்த வழியை அடையிறது எப்படி அப்படிங்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க உங்களுடைய அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு திறன் வாய்ந்தவராக உங்களை மாத்திக்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுது. இதை ஒரு மேஜிக் அப்படின்னே சொல்லலாம். இதை ஒரு மேஜிக்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நியூரோ சயின்ஸ்னு நீங்க எடுத்துக்க கூட செய்யலாம். அதாவது நம்ம மூளை எப்படிப்பட்டதுன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். அப்துல் கலாம் ஐயா ராமநாதபுரத்துல 1வது படிச்சார். ஒரு பெரிய குரூப் போய் அந்த ஸ்கூல் வாசல்ல போய் வண்டியெல்லாம் நிறுத்திட்டு அப்துல் கலாம் ஐயாட்ட போய், ஐயா வாங்க நம்ம ஸ்ரீஹரிகோட்டால போய் ராக்கெட் அன்னைக்கு ஏவணும் அப்படின்னு அவரை கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? ஏன்னா அதே அப்துல் கலாம் தானே 5 வயசுல இருந்தாரு. ஏன் அவர் வந்து கூட்டிட்டு போகல அப்படின்னா, அந்த 5 வயசு அப்துல் கலாம் ஐயாவுக்கு ராக்கெட் சயின்ஸை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அவர்கிட்ட இருந்த மூளை, அவர்கிட்ட இருந்த உடல் உறுப்புகள் எல்லாமே ஒண்ணுதான். அவர் 50 வயசுல இருக்கும்போது இருந்தது ஒண்ணுதான். இடைப்பட்ட அந்த இடைவெளியில என்ன மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா, இந்த மூளையோட அமைப்பு என்ன அப்படின்னா, அது தனக்கு தேவையான விஷயத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை ஒரு ஸ்ட்ரக்சுரல் சேஞ்ச் பண்ணிக்குமா. இதுதான் மூளையோட நியூரோ பிளாஸ்டிசிட்டி தன்மை அப்படின்னு சொல்றாங்க. மூளை நம்ம சின்ன வயசுல நமக்கு வந்து நம்ம எல்கேஜி யூகேஜி இல்லை பாலார் பள்ளி எது போயிருக்கும் போதும் நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. காலப்போக்கில் ஆனாவனா கற்றுருப்போம், காங்காச்சா கற்றுருப்போம், 1 2 3 கற்றுருப்போம், ஏபிசிடி கற்றுருப்போம். இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கும்போது நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுவீங்க, இல்லை ஒரு மிகப்பெரிய டாக்டர் ஆகிருப்பீங்க, சயின்டிஸ்ட் ஆகிருப்பீங்க. அப்போது உங்கள் மூளை நீங்கள் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எதை நோக்கி ட்ராவல் பண்ணி லேர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மாற்றத்தை மூளை வந்து அடைந்திருக்கும். இதுதான் ஒரு நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிற மூளையோட தன்மை. இதை தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுது. இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்ற ஒரு 7 வழிகள் மூலமா நம்முடைய இலக்கை நம்ம ரொம்ப எளிதா அடையலாம். மேனிஃபெஸ்டேஷன் சொல்ற நம்பர் 1வது வழி விசுவலைசேஷன். நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்த அதை நோக்கிய தெளிவான பார்வை நம்மகிட்ட இருக்கணும். அதாவது நீங்க வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், இல்லை சயின்டிஸ்ட் ஆகணும், அது எல்லாமே விடுங்க. சினிமாவோட ஒரு பெரிய டேரக்டரா ஜெயிக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய நடிகனா மாறணும், பெரிய அரசியல்வாதியா மாறணும்னு வச்சுங்களேன். நீங்க அந்த அந்த பார்வை குறித்த தெளிவான விஷுவலைசேஷன், ஒரு இமேஜினேஷன் உங்களுக்கு இருக்கணும். முதல்ல நம்ம என்ன ஆக போறோம்னு நமக்கே ஐடியா இல்லை அப்படின்னா நம்ம மூளை வந்து ரொம்ப குழம்பி போயிடும். தினமும் நம்முடைய இலக்கை மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது.
இப்படி இருந்தோம்னா நம்ம மூளைக்கு வந்து எதை நோக்கி இவனை கொண்டு போறது அப்படிங்கிற மிகப்பெரிய தடுமாற்றம் வந்துட்டோம்னு இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுது. இந்த தெளிவான விஷுவலைசேஷன் பண்ணும்போது நமக்கு 2 விதமான விஷயங்கள் நடக்குது. ஒன்று, நாம என்ன ஆகணுங்கிற அந்த தெளிவு நமக்கு அதை நோக்கி நம்மளை தள்ளும். இன்னொன்று, நமக்கு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்குல்ல, நம்ம இக்னோர் பண்றதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். இன்னொரு பக்கம் நியூரோ சயின்ஸ் சொல்ற ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம மூளை இருக்குல்ல, அந்த மூளைக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் நடக்குது இல்ல, அதை பார்க்கறதுக்கும் நம்ம கற்பனையில ஒரு விஷயத்த இமேஜின் பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியவே தெரியாதான். நீங்க நடக்கிற விஷயத்த பார்க்கறதும் ஒண்ணுதான். நீங்க மூளைக்குள்ள நான் மிகப்பெரிய ஆளா, நான் வந்து ஒரு ஜனாதிபதி கையால அவார்டு வாங்குறேன் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணி ஒரு விஷுவலை நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிறீங்களே, இது ரெண்டுக்குமே ஒரே விதமான விளைவுகளை தான் இந்த மூளை ஏற்படுத்துமா. மூளை அதை நம்பிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாம என்ன ஆக போறோம் அப்படிங்கிற அந்த தெளிவான பார்வை, காட்சி நமக்கு இருக்கணும். இதுதான் விஷுவலைசேஷன். இந்த மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு சொல்லிக் கொடுக்குற 2வது வழி, பயத்தையும் சந்தேகத்தையும் நம்ம நீக்கி போடணும். நமக்கு பயமும் சந்தேகமும் ஏன் வருது அப்படின்னா, நம்ம ஒண்ணுக்கு ஆசைப்படணும்னு வச்சுக்கோங்க. இந்த தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய தலைவரா மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க. அதை நோக்கி நீங்க டிராவல் பண்றீங்க, தினமும் மக்களை போய் சந்திக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்க உங்க மூளைக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம பண்றது சரியா தப்பா, நம்மளால பெரிய தலைவரா நம்மளால மாற முடியுமா, நம்மளால ஜெயிக்க முடியுமா, மக்கள் மனசுல போய் இடம் பிடிக்க முடியுமா அப்படின்னு சந்தேகம் இருக்குன்னா, உங்க செயல், உங்க உங்க உடல் வந்து செயல்ல ஈடுபடும். உங்க மூளை வந்து அந்த சந்தேகத்தினால அதுக்கு தடை போட ஆரம்பிக்குமா. அதனால இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மனிதனும் வெளியில இருக்கிற உடலும் வேற வேற திசையில பயணம் செய்யறதுனால நீங்க சரியான இடத்துல போய் சேர முடியும். கொஞ்ச நாள்ல ஏதாவது ஒரு தடை வந்துருச்சுன்னா, நம்மளால இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாது, நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நம்ம பேக் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சந்தேகம், பயத்தை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நெகட்டிவான தாட்ஸை நம்மளை விட்டு நீக்கிடணும். நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து எடுத்துடணும். நெகட்டிவான பெர்ஸ்பெக்டிவ் நம்மளிடத்திலிருந்து எடுத்துடணும். இந்த 3யுமே நம்ம விளக்கிட்டு பாசிட்டிவான விஷுவலைசேஷன் நம்ம பண்ணி பார்க்கறது மூலமா, அதாவது நீங்க என்ன ஆகணுமோ அந்த விஷுவலைசேஷனை நிறைய நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கறது மூலமா உங்ககிட்ட இருந்து பயத்தையும் சந்தேகத்தையும் நீங்க விரட்டலாம் அப்படின்னு மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய 3வது வழி என்ன அப்படின்னா, செல்ஃப் லவ். செல்ஃப் லவ்னா என்ன? நம்ம நினைக்கிறபடியெல்லாம் கண்டபடி வாழ்றது, நினைக்கிறபடி ட்ரெஸ் போட்டுக்கிறது, நினைக்கிறதெல்லாம் சாப்பிட்றது, நினைக்கிற இடத்துல தூங்குறது, நினைக்கிற இடத்துக்கெல்லாம் போறது, இது வந்து செல்ஃப் லவ் கிடையாது. நீங்க ஒரு இலக்கு ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, அந்த இலக்குக்குரிய மனிதன், நீங்க பெரிய மிஸ்டர் மெட்ராஸ் ஆகணும், இல்லை மிஸ்டர் இந்தியா ஆகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த மிஸ்டர் இந்தியாவுக்கு ஏற்ற அந்த கட்டுமஸ்தான உடல் இருக்கும்ல, அந்த தகுதி இருக்குல்ல, அந்த ஆளை நீங்க உருவகப்படுத்திக்கிட்டு அவரை நீங்க லவ் பண்ணணும். அந்த பிம்பத்தை, அந்த உருவத்தை நீங்க லவ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி நீங்க லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது இப்ப இருக்கிற அந்த நோஞ்சான் அங்க இருக்கிற ஒரு பயங்கரமான திட்டமிடப்பட்ட அச்சீவ் பண்ண வெற்றியாளனாகிய அந்த உருவத்தை லவ் பண்ணும்போது இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவாரு. இந்த செல்ஃப் லவ்ல 2 விஷயம் இருக்குது. அதாவது செல்ஃப் கேர் இருக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும். இந்த 2 விஷயம் இருந்துச்சுன்னா நமக்கு செல்ஃப் லவ்வை நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுது. 4வது வழி, உங்க பிஹேவியர்ஸை அந்த ஆளை நோக்கி, அந்த பெஸ்ட் வெர்ஷன் இருக்கார்ல, அந்த ஆளை நோக்கி நீங்க அலைன் பண்ணிக்கணும். ஒரு அரசியல்வாதினே வச்சுக்கோங்க. இப்ப நீங்க சாதாரண ஒரு மனிதனா இருக்கிறீங்க, மிகப்பெரிய தலைவனா உருவெடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க மிகப்பெரிய தலைவனா உருவெடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற பிஹேவியர்ஸ் இருக்கும்ல, நீங்க எல்லா மக்கள் சேவைகள் செய்வீங்க, மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பார்ப்பீங்க, தினமும் நியூஸ் பேப்பர் வாசிப்பீங்க, அதுக்கேற்ற ஒரு பாடி லாங்குவேஜ், அதுக்குரிய மனநிலை, இந்த பொது சேவை செய்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல்லாம் இருக்கும்ல, நீங்க அந்த மாதிரி மாறி இருப்பீங்களா. மிகப்பெரிய தலைவனா இருக்கும்பொழுது உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்ல, அந்த மாதிரியான குணாதிசயங்களை இப்ப இருக்கிற அந்த மனிதனுக்கிட்ட நீங்க கொண்டு வரணுமா. அந்த உங்க பிஹேவியர்ஸை அதை நோக்கி அலைன் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுது. ஸோ நம்ம கிட்ட என்ன இப்ப இல்லையோ, இங்க இருக்கிற மனிதனுக்கு என்ன தேவையோ அந்த குணாதிசயத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட இன்பில்டா நம்ம அதை பில்டப் பண்ணிக்கிட்டே கொண்டு வரணும். இப்படி பண்ணோம்னா ஒரு கட்டத்துல நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த பெஸ்ட் வெர்ஷனுக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லுது. மேனிஃபெஸ்டேஷன் சொல்ற 5வது வழி என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ் நமக்கு வைக்கிற எல்லா டெஸ்ட்லயும் நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம கேட்குற எல்லாத்தையுமே கொடுக்கும். ஆனா
கொடுக்கறதுக்கு நம்ம தகுதியா அப்படின்னு நிறைய டெஸ்ட் வைக்குமா. அப்படி என்னென்னலாம் டெஸ்ட் வைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 2 விதமான மைண்ட் செட் உருவாகும். ஒன்று ஸ்கார்சிட்டி மைண்ட் செட், 2வது அபாண்டன் மைண்ட் செட் அப்படின்னு. இந்த ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்னா என்ன? ரொம்ப எளிமையா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ட்ரெஸ் எடுக்க போறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து நமக்கு ஒரு சூப்பராக ஒரு டிஷர்ட் எடுத்துட்டோம், போய் நம்ம ட்ரை பண்ணுறோம். நமக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இப்போ நமக்கு வர ஃபஸ்ட்டு மைண்ட் செட் என்னென்னா, இந்த மாதிரி கலர் வேறு எங்கேயும் கிடைக்கவே கிடைக்காது, அதனால் இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதை போட்டுக்குவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும். இது ஸ்கார்சிட்டி மைண்ட் செட். 2வது மைண்ட் செட் என்னென்னா, இது நல்லா இருக்குதான், ஆனால் ரொம்ப டைட்டாக இருக்குது, எனக்கு தேவையானது இது கிடையாது, இதை விட இந்த சென்னையில் எங்கே அந்த மாதிரி எத்தனை ஷாப் ஏறி இறங்கினாலும் எனக்கு தேவையான சைஸில் நான் இதை விட பெட்டராக நான் எடுப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டு நீங்கள் வெளியில் அலைஞ்சு அதை விட பெட்டர் சாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இந்த 2வது அபாண்டன் மைண்ட் செட் இருக்குல்ல, இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும். இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி போகும்பொழுது உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக, சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் மிகப்பெரிய இலக்கு வச்சுருக்கீங்கன்னா, சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு தீனி போடுற மாதிரி, உங்களை ஏமாத்துற மாதிரி சின்னதாக ஒன்று உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் அதில் சாட்டிஸ்ஃபை ஆகி, எனக்கு இது போதும்பா, நான் வந்து பெரிய யானை வேட்டையாட வந்தேன், எனக்கு வந்து ஓகே, எனக்கு ஒரு முயல் தான் கிடைச்சிது, இதுவே எனக்கு போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து, அது இதுன்னு ஏதாவது ஒரு பழமொழியை சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்முடைய இலக்கை விட்டு நம்மளை தவற பண்ணுறதுக்கு, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய தடைகள் வரும். இந்த தடைகளை தூக்கி போட்டு, நான் கேட்டது இது கிடையாதுப்பா, என்னுடைய இலக்கு அதுதான் அப்படின்னு அதை நோக்கி ட்ராவல் பண்ணணும். இந்த யூனிவர்ஸ் ஏற்படுத்துகிற தடைகளை நம்ம தாண்டி போகும்பொழுது தான் நாம் நம்முடைய அந்த விரும்பத்தக்க அந்த இடத்துல போய் சேருவோம் அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்லுது. 6வது வழி கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்னா ஒரு நன்றி உணர்வு. உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நீங்க நன்றி சொல்லணும். இதை 3 விதமா சொல்றாங்க. ஒன்று வந்து செல்ஃபா நம்ம கிட்ட இருக்கிறதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். என்ன நம்ம கிட்ட இருக்குது? நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் இருக்கு, நல்ல திறமை இருக்குது, பலம் இருக்குது, நம்ம நல்லா பேசுறோம், நல்லா எக்ஸசைஸ் பண்றோம், நமக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி, நம்ம நல்லா படிச்சிருக்கோம். இப்படி நம்ம கிட்ட இருக்கிற இந்த விஷயத்துக்காக, செல்ஃபா நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்துக்காக நம்ம நன்றி சொல்லணும். அடுத்தது நம்ம லைஃப்ல இருக்கிற விஷயத்துக்காக, ரிலேஷன்ஷிப்புக்காக நம்ம நன்றி சொல்றோம். நமக்கு வந்து நல்ல ஃபேமிலி இருக்குது, நல்ல அம்மா அப்பா, நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நல்ல குழந்தைங்க இருக்காங்க, நல்ல நண்பர்கள் இருக்காங்க. 3வது வேர்ல்டில் இருக்கிற விஷயங்களுக்காக நம்ம நல்லா சொல்லணும். நல்ல நாட்டில் இருக்கிறோம், நமக்கு நல்ல தண்ணீர் இருக்கு, நல்ல இயற்கை வளங்கள்லாம் இருக்குது, நல்ல பொலிட்டிக்கல் நமக்கு இருக்குது. இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துங்களுக்காக நம்ம ஒரு நன்றி உணர்வோட இருக்கணும். இந்த நன்றி உணர்ச்சியை நம்ம அதிகப்படுத்துறது மூலமா ஒரு பெரிய மேஜிக் நடக்குது. என்ன அந்த மேஜிக் அப்படின்னா, சடார்னு நமக்கு ஒரு பெரிய டிப்ரெஷன் வந்து தாக்குதுன்னா, ரொம்ப எளிமையா அதுலேருந்து டக்குன்னு வெளியில வரணும்னா நம்ம பண்ணணும்னா, நம்ம கிட்ட இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குல்ல, நம்ம கிட்ட இப்போ இல்லாத நினைச்சு நம்ம சோகமா இருக்கும்பொழுது இருக்கிறத நினைச்சு நம்ம அதுக்கு தேங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா, உடனே உண்மை நமக்கு புரிஞ்சிடும். நம்ம கிட்ட இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கா, நம்ம ஏன் இவ்வளவு வருத்தப்படுறோம், இவ்வளவு இருக்கே அப்படின்னு நம்ம உடனே ஒரு பாசிட்டிவிட்டியா நம்ம பாசிட்டிவ் ஒரு வைப்புக்குள்ள நம்ம வந்துருவோம். ஸோ இந்த கிராட்டிடியூட் உணர்வை நம்ம அதிகப்படுத்தணும்னு சொல்லி கொடுக்குது. இன்னொரு விஷயம், ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, பொறாமை உணர்வு இருக்குல்ல, அந்த பொறாமை உணர்வை நம்ம இன்ஸ்பிரேஷனா மாத்தணுமா, ஊக்கப்படுத்துகிற ஒரு எண்ணமா மாத்தணுமா. பொறாமையை எப்படி ஊக்கமா மாத்துறது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், அந்த விஷயம் நம்முடைய ஃப்ரெண்டுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன வரும்? பொதுவா பொறாமை உணர்வு. பொறாமை உணர்வுங்கிறது ரொம்ப நேச்சுரலான ஒரு உணர்வு தான், எல்லாருக்குமே அது வரும். ஆனா இந்த பொறாமை உணர்வுனால நமக்கு கிடைக்க வேண்டியது அவனுக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு நம்ம வந்து இன்னும் நம்ம ரொம்ப நெகட்டிவா மாறி நம்மளை வந்து சேதப்படுத்திக்காம, நம்ம நண்பருக்கு கிடைச்சிருக்குல்ல, அப்ப நமக்கும் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம கிட்ட இல்லாத நம்ம நண்பர்கிட்ட என்ன இன்னும் அடிஷனலா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நாம அந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ண ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்டுக்கு நம்ம போகாம, அதாவது நம்ம நமக்கு கிடைக்க வேண்டிய நண்பருக்கு கிடைச்சிருச்சு, அது ரொம்ப கம்மியானதுதான், இனிமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைக்காம, ஒரு அபாண்டன் மைண்ட் செட்டுக்கு நிறைய இருக்குது, நம்ம நண்பருக்கு கிடைச்சிச்சு, அப்ப கண்டிப்பா நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு அதுல இருக்கிற பாசிட்டிவிட்டி, அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணி அதை நோக்கி டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம இலக்கை நம்ம அடைவோம் அப்படின்னு நமக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி கொடுக்குது. 7வது வழி என்ன அப்படின்னா, சரண்டர் பண்றது. யூனிவர்ஸ் மேல நம்ம
ஒரு முழுமையான நம்பிக்கையை வைக்கிறது. ஒரு சூப்பர் கதை ஒன்று உண்டு. அதாவது பல காலமாக ஒரு ஊர்ல வந்து மழையே பெய்யல. மொத்த ஊர் சேர்ந்து என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. சரி, கடவுள்கிட்ட நம்ம வந்து ரொம்ப கத்தி கதறி ப்ரேயர் பண்ணுவோம். கடவுள் நமக்கு வந்து மழையை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டுவோம் அப்படின்னு எல்லா பெரியவங்களும் மொத்த ஊர்க்காரங்களும் முடிவு பண்ணாங்க. ஒரு நாள் மொத்த ஊரும் குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு வயசானவங்க வரைக்கும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டினாங்க. காலையில் ஆரம்பிச்சு மதியம் வரைக்கும் பயங்கரமா எல்லாரும் சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டு ஓகே, நாளைக்கு கண்டிப்பா நமக்கு வந்து மழை வந்துடும், கடவுள்கிட்ட நம்ம வேண்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் எல்லாருமே அவங்க வேலையை பார்க்கும்போது ஒரே ஒரு சின்ன குழந்தை, ஸ்கூலுக்கு போற அந்த குழந்தை ஸ்கூல் பேக் எடுத்துட்டு போகும்போது அவங்க அம்மா கிட்ட, அம்மா இன்னைக்கு கொடை கொடுமா அப்படின்னு கேட்டுச்சான். அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, எதுக்கு கொடை? இல்லம்மா இன்னைக்கு மழை வரும், அதனால கொடை கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அங்க இருக்கிற எல்லா பெரியவங்களும் கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம். அடிக்கிற வெயில்ல மழை வரப்போதான் கொடை கேட்கிறா, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க. ஆனா இந்த மொத்த குரூப்பும் சேர்ந்துதான் நேத்து என்ன பண்ணியிருக்காங்க, மழை வரணும் அப்படின்னு சாமி கிட்ட வேண்டியிருக்கிறாங்க. ஆனா வேண்டுறவங்களுடைய உள் மனது என்னன்னா, கண்டிப்பா மழையெல்லாம் வரவே வராது, கடவுள் கொடுக்க மாட்டாருன்னு. அவங்க செயல் வேறவா இருக்கு, ஆள் மனது சிந்தனை வேறவா இருக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு என்ன மைண்ட் செட்னா, நேற்று கடவுள்கிட்ட வேண்டியிருக்கோம், இன்னைக்கு கண்டிப்பா மழை வரும், அதனால நான் கொடையை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு. இந்த மனநிலை தான் யூனிவர்ஸ் கிட்ட நம்ம ஒண்ணு கேட்கிறோம், அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை எனக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சரண்டர் பண்றது. இந்த யூனிவர்ஸ் கிட்ட இந்த கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணணும்னா, காத்திருத்தல அது பார்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காத்திருத்தல் இருக்குல்ல, இந்த காத்திருத்தல் மாதிரி ஒரு அழகான விஷயம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. இந்த காத்திருத்தல்ல அதுக்கு தேவையான தகுதியை அடைகிறானா, அதுக்கு தகுதியான ஆளா அப்படின்னு யூனிவர்ஸ் நம்மளை காத்திருக்க வைக்குமா. ஆனா நம்ம என்ன ஒரு விஷயத்துல நம்பிக்கையா இருக்கணும்னா, கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ் எனக்கு இதை கொடுக்கும், நான் அதுக்கு தகுதியான ஆள் தான் அப்படிங்கிறதுல ஒரு அளவும் முனை அளவு கூட நமக்கு சந்தேகப்படாம காத்திருக்கும் பொழுது, முழுவதும் நம்ம சரண்டர் ஆகும் பொழுது, நாம நினைக்கிற அந்த விஷயம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுது. இது வந்து ஒரு பெரிய மேஜிக் அப்படின்னு நம்ம நினைச்சா இதை பண்ணி பார்க்கலாம். இல்லை இது ஒரு சயின்ஸ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும், நம்ம மூளை இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். நம்ம நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு முதல்ல எண்ணத்துல கொண்டு வர்றோம். அந்த எண்ணத்தை கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகம், பயத்தை நம்ம நீக்கி போடுறோம். அந்த இலக்குல இருக்கிற நபரை நம்ம லவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த நபருக்கு தேவையான தகுதியான விஷயங்களை நோக்கி நம்முடைய பிஹேவியர்ஸை அலைன் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக நம்ம நன்றி உணர்வை பெருக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நாம நம்முடைய பொறாமை உணர்ச்சியெல்லாம் இன்ஸ்பிரேஷனா ஒரு ஊக்கப்படுத்துற விஷயமா மாத்திக்கிட்டு கண்டிப்பா நம்ம அதை அடைவோம் அப்படின்னு நம்ம அதுக்காக காத்திருக்கிறோம். காத்திருக்கும் பொழுது இந்த 1லிருந்து 7வது படியில நம்ம கால் வைப்போம். நமக்கு தேவையான விஷயம் கண்டிப்பா அப்பொழுது முழுமையா நம்ம கையில இருக்கும். இதுதான் இந்த விஷயத்தை தான் அந்த மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிற புத்தகம் சொல்லுது. இந்த புத்தகத்தை கண்டிப்பா வாய்ப்பு இருந்தால் எல்லாரும் படிங்க. இந்த புத்தகத்துல இருக்கிற இந்த எக்ஸ்ட்ராக்டை தான் நான் சுருக்கி கொடுத்துருக்கேன். ஒரு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு புத்தகம். வாழ்க்கையே வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க வைக்கிற ஒரு புத்தகம் தான் சொல்லணும். வாழ்க்கையில நிறைய நெகட்டிவிட்டி சூழ்ந்திருக்கிற இந்த சூழல்ல இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களை நமக்குள்ள ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே மிகப்பெரிய ஒரு நேர்மறையாளர்களாக நம்ம மாற்றத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யார் எந்த நண்பர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் நிறைய அரசியல் தலைவர்கள், நிறைய திரைத்துறையினர் சம்பந்தப்பட்ட வரலாறுகளை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய நல்ல புத்தகங்களை பற்றி நான் ரிவ்யூஸ் போட்டிருக்கேன். கமர்ஷியலான விஷயங்கள், லைஃப் சேஞ்சிங் இன்சிடென்ட்ஸ், அந்த மாதிரியான சம்பவங்களை சந்தித்த மனிதர்களுடைய அனுபவங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடித்திருக்குமானால் அதை பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் அதை பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.